டாக்டர் வெற்றிமாறன் அடுத்து டைரக்ஷன் பண்ண போகிற படம் பற்றி பல வதந்திகள் போயிட்டுருக்கு. நடிகர் சிம்பு நடிக்க இருந்த படம் முழுசாக கைவிடப்பட்டாச்சு. வெற்றிமாறன் ஒர்க் பண்ணுற விதம் சிம்புவுக்கு செட் ஆகாததால் இந்த படத்திலிருந்து விலகிட்டார். மேலும் தனுஷ் நடிக்க இருந்த வடச்சென்னை 2 படமும் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் போயிட்டு இருந்த நிலையில் வெற்றிமாறன் தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு கொடுத்திருந்த இன்டர்வியூவில் எல்லா வதந்திகளுக்கும் பதில் சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு. STR 49 படத்தோட இந்த கதை வடச்சென்னை படத்துக்காக நான் எழுதினது. அந்த படத்துல STR தான் ஹீரோவா நடிக்க இருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த வாய்ப்பு தனுஷ்க்கு மாறிடுச்சு. கதையில சில பகுதிகளை மட்டும் கட் பண்ணிட்டோம். தற்போது அந்த கட் பண்ணப்பட்ட பகுதிகளையே STR 49ல படமா எடுக்க போறேன். இந்த கதை வடச்சென்னை படத்தோட அதே காலகட்டத்தில் அதே கதைக்களத்தில் நடக்கும். அதோட வடச்சென்னை படத்தில் வந்த சில கதாபாத்திரங்கள் இதில் மீண்டும் தோன்றுவாங்க. இது வடச்சென்னை படத்தோட ஒரு பகுதியாக மட்டும் இல்லாமல் வடச்சென்னையில் வேறொரு பகுதியில் நடக்கிற ஒரு யூனிக்கான ஸ்டோரியாக இருக்கும். அதே போல் இந்த படத்தில் தனுஷ் நடிக்கல. அடுத்ததாக பலருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வடச்சென்னை 2 படம் STR 49 படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகும். அதை எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னு இன்னும் முடிவு செய்யப்படலை அப்படின்றத வெற்றிமாறன் உறுதிப்படுத்தியிருக்காரு. மேலும் வெற்றிமாறன் ஷூட்டிங் ஸ்டைல் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவர் நடிகர்களுக்கு முழு ஸ்கிரிப்டையும் கொடுக்கறது இல்ல. ஷூட்டிங் ஸ்பாட்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி காட்சிகளை உருவாக்குறத அவர் விரும்புறதா தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதனாலேயே நடிகர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது அன்றைய தினம் என்ன காட்சி படமாக்கப்படும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. சில நடிகர்கள் இந்த முறையை விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் சிலருக்கு இது கடினமாக இருக்கும். அதனால அவர் கூட யாரும் ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் விசாரணை படத்தை தயாரிக்க தனுஷ் கிட்ட 2.5 கோடி ரூபாய் பணம் வாங்கினதாகவும் அந்த பணத்தை கதையை கேட்காமையே தனுஷ் கொடுத்திருக்காரு. மேலும் அந்த படத்தை ஆஸ்கார் ப்ரமோஷன் பண்றதுக்காக கூடுதலாக 3.5 கோடி செலவழிச்சதா தெரிவிச்சிருக்காரு. மேலும் தனுஷ் போன்ற ஆதரவான நம்பிக்கை வைக்கிற தயாரிப்பாளர்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. STR 49 படம் வடச்சென்னை கதைக்களத்துல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் இன்டெப்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.